ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 அதில் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சார்பு f ஆனது f of x equal to 2x minus 3 என வரையறுக்கப்படுகிறது. f of xன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இது 4 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? f of 0 plus f of 1 by 2 ஐ காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு f of 0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு f of 1 வேல்யூ கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வேறு ஆன்சரை 2ஆல் வகுக்கணும். நெக்ஸ்ட்டு f of x equal to 0 ஜீரோவாக இருக்கும்பொழுது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -1 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து 0ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டோம்னா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 0, இங்கே 2, எக்ஸுக்கு பதிலாக 0 - 3. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 0 தான் வரும். ரிமைனிங் நம்மளுக்கு -3 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். பிரதிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு 2, எக்ஸுக்கு பதிலாக 1 -3 அப்படியே வரும். 2 2 -3. இப்போ இதோடைய வேல்யூ என்ன வரும்? 2 - 3 -1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த சமன்பாடில் பிரதிட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? f of 0 plus f of 1 by 2 ஈக்குவல் டு, இப்போ f of 0 வேல்யூ என்னது? -3. f of 1 வேல்யூ என்னது? -1 by 2. இப்போது -3 -1 வேல்யூ என்னது? -4 by 2. 2 2 2 2 4. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து -2. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 0 எனில், இப்போ f of xஐ 0ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். f of x equal to 2x - 3. இந்த ஈக்குவேஷனில் f of x வந்து 0. f of x equal to 0 எனில், இப்போ இந்த ஈக்குவேஷனில் f of xக்கு பதிலாக 0ன்னு சொல்லி பிரதிடுறோம். 0ன்னு பிரதிட்டா என்ன வரும்? 0 - 2x - 3. இப்போ இதிலிருந்து நம்ம வந்து எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 அப்படியே மாற்றி போட்டோம்னா என்ன வரும்? 2x - 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த -3 அந்த சைடு போச்சுன்னா +3 ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா 3 பெருக்கல்ல இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வகுத்தல்லாம் ஆகிடும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது? x/2. இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, f of x equal to x எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வச்சு f of x equal to 0ன்னு சொல்லி நம்ம பிரதிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்தது f of x equal to xன்னு சொல்லி பிரதிட்டு நம்ம எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில்? இந்த ஈக்குவேஷனில் f of x equal to xன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். ஓகேவா? அப்போ f of xக்கு பதிலாக x ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் அந்த 2x - 3 அப்படியே வரும். இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? எக்ஸு இந்த +2 இந்த +2x இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்? -2x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த -3 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ +x -2x உடைய வேல்யூ என்னது? -x ஈக்குவல் டு -3. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஓகேவா? இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஃபோர்த்து f of x ஈக்குவல் டு f of -1x எனில் எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது f of x equal to f of
மைனஸ் எக்ஸ் எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். ஓகேவா? இப்போ பிரதியிட்ட என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 2 உள்ளே பெருக்கணும்னா 2 மைனஸ் 2x மைனஸ் 3. அப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ் 2x, 2 மைனஸ் 3 என்ன வரும்? மைனஸ் 1. இப்போ இந்த வேல்யூ வந்து இதில் பிரதியிட போகிறோம். ஓகேவா? இதில் பிரதிட்டா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 2x மைனஸ் 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இதை பிரதிட்டுக்கலாம். 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்னது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 2x மைனஸ் 1. இதிலிருந்து நம்ம எக்ஸோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த 2x மைனஸ் 3, இந்த மைனஸ் 2x இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் 2x, இந்த மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x 4x. இது வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எக்ஸோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4x, இந்த மைனஸ் 2 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2. இந்த பெருக்கல்ல இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ என்னது? 1 2 2 4. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1/2. இதோடு இந்த சம் முடிஞ்சுது.